அவருக்கு ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு இருக்கும், ஒரு ஓட்டு இல்லை 3 ஓட்டு கூட இருக்கும். ஆனால் அது ஓட்டாக வராது. கோடைன்னு ஒன்று கொடுத்துருக்காரு பாரியா, கோடைன்றது வந்து இந்த வருஷம் தான் வருதா கோடை? போன ஏழை வந்திருக்கு இல்லையா? வருஷம் வருஷம் கோடை தானே வருது. அவர் அப்போல்லாம் தரல, இப்போ கொடுத்து முழுக்க முழுக்க ஓட்டுக்குன்னு தான் சொல்லலாம். என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் நான் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, அவர் வந்து பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்காரு. அவர் யாரும் கூப்பிடலை. 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன்றாரு. 200 கோடியில் விட்டுட்டு வந்து ஜீரோக்கு அவர் வருவார். 200 கோடியை விட்டுட்டு 300 கோடி சம்பாதிக்க தான் வருவார் அவர். இது வந்து ஒரு இது செட்டப் பண்ணுறது, எனக்கு அவங்களுக்கு தான் போட்டின்றது, ஒரு இது செட்டப், ஒரு களத்தை வந்து செட்டப் பண்ணுறது. சார், நாங்கள் விஜய் வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை. என்ன ரீசன்னா, அவர் வந்து அவரோட இது எப்படியோ அவர் ஸ்டைலுக்கு அப்படியே போயிடுவார். அவருக்கு வந்து நாட்டு மக்களை இறங்கி வந்து வேலையெல்லாம் செய்கிறதில்ல. இல்லை, காங்கிரஸ்லாம் இங்கே வரது வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் அதிகமாக இருக்கும். ஆட்சிக்கு எலெக்ஷனுக்கே வரல, இப்போவே நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு தொகுதிக்கு வந்து மக்களை போய் பார்க்க வரல. ஜெயிச்சு நீங்கள் என்றைக்கு வர போகிறீங்க? திராவிடமும் ஒன்று சேர முடியாது. ஒன்று ரோட்டில் அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை, நடுவில் இருந்தால் அடிபட்டு போயிடுவா. அதான் அதை இன்னும் ஒரு மோசமான வார்த்தையில் சொன்னார். நான் அரசியலை கவனிக்கிற ஆள். பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கேக்கு 100க்கு 200% இருக்குது. ஏன்னா திமுக மேலே வந்து நிறைய வெறுப்பில் இருக்கிறாங்க. பிஜேபி யாருங்க குறை சொல்லுவாங்க? பிஜேபிலாம் மோடி சிறப்பாக ஆட்சி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்டிகேக்கும் டிஎம்கேக்கு தான் டைரக்ட் சண்டை. ஏன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் விற்கணும், பாக்கு விற்கணும்னு சொன்னாக்கா கண்ட்ரோல் பண்ணுறீங்கல்ல, ஓகேங்களா? இப்போ நீங்கள் இல்லாமல் ஆக்குறீங்கல்ல. இப்போ நீங்கள் 90% கடையில் இல்லாமல் இருக்குது, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன் ஒரு அந்த ஏரியாவில் ஒரு சாராயம் காய்க்கிறாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறீங்க போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் நடக்காதுங்க. தலைவர் வந்து சரியாக இருக்கணும். தலைவரே வந்து சும்மா சோடா பொட்டி மாதிரி இருந்துக்கிட்டு நீ ஜெய் 10 ரூபா நீ எடுத்துக்கோ 2 ரூபா எனக்கு கொடுன்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதான் நடக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், தலைவர் வந்து தெளிவாக இருக்கணும். உங்களோட பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ண உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சுப்பிரமணிய சாமி ரியல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 10 வருஷத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸோட இடம் வாங்குறது, விற்கிறது, லீஸ், ரெண்ட் அண்ட் ஜாயின் வெஞ்சர்ஸ் போன்ற எல்லா வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாங்க இருக்கோம். உங்க நம்பிக்கை தான் எங்களோட அஸ்திவாரமே. நாங்க உங்க ரியல் எஸ்டேட் பயணத்துல உறுதுணையா இருப்போம். மந்த்லி பில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கந்தன் சோலார்ஸ். அதிநவீன தொழில்நுட்பத்தோட வெல் ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ்களால 100க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்து அதற்கான மானியத்தையும் நம்ம கந்தன் சோலார் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நீலகண்டன். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குண்ணா? யாரு? திருமாவளவன். அது முதலமைச்சர் இந்த வாட்டி திமுக ஸ்டாலின் தான் வருவார். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது காரணம் இருக்கா? நல்லா தான் போயிட்டு இருக்கு, அதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியாக யார் வருவான்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியா விஜய் வரலாம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்றிருக்காரு. உங்க வீட்டில் அவருக்கு ஓட்டு இருக்கா? எங்க வீட்டில் ஓட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. எங்க பசங்க இருக்குது, அது ஆர்வப்படுறாங்க, கொஞ்சம் மாற்றணும். ஆனால் நம்ம வந்து திருமாவளவன் தான் நம்பலாம். சரி, 50 ஆண்டு கால திராவிட அரசியலுக்கு விஜயாத மாற்று சக்தியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரும், வராமல் இருக்காது. விஜய் நிறைய பேர் இருக்காங்க, விஜய் இருக்குது. இப்போ இருந்தாலும் அடுத்த வாட்டி வர வாய்ப்பு இருக்கலாம். இந்த வாட்டி எதிர்கட்சி தான் வர வாய்ப்பு இருக்கு. விஜய் சீமான் இவங்க 2 பேர்ல இளைஞர்களோட ஓட்டு யாருக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு தான் அதிகமாக இருக்கும். விஜய் வந்து கண்டிப்பாக சீமானுக்கு தான் போட்டியாக இருப்பாருன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், இருக்கலாம். இருந்தாலும் விஜய் தான் வரும். சீமானோட விஜய்க்கு தான் அதிக ஓட்டு வரும். இப்போ இதில் வந்து கோயம்பேடில் வியாபாரியாக இருக்கீங்க, வியாபாரிகளோட ஓட்டு பொதுவாக யாருக்கு அதிகமாக இருக்கும்? இங்கே மார்க்கெட்டை பொறுத்தாலும் வெளி சைடு, இங்கே மெட்ராஸில் சொல்ல முடியாது, வெளி சைடெல்லாம் திருமாவளவன் அப்படி தான் போயிட்டுருக்கு. இங்கே வந்து திமுக தான் அவனுக்கு தெரிஞ்சு. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையில் போன வாரம் வந்து காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி பெரும் இழுபறியில் போயிட்டு இருந்தது. காங்கிரஸோட அப்ரோச் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க, தாவேக்கா கூட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ்லாம் இங்கே வரது வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் அதிகமாக வாய்ப்பு இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? டிஎம்கே தான். ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் இருக்காங்க. எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. நல்லா சட்டமன்றமெல்லாம் கரெக்டாக பார்த்து நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக யார் வருவான்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சி எந்த பக்கம் வர்றதுன்னு, நம்ம எங்கள் ஏரியா பக்கம் கோபிச்செட்டிப்பாளையம், செங்கோட்டை வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டிவிக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை, என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தால் உங்களுக்கு தொழிலுக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க? ஐயா வந்து முதல்ல ஆட்சிக்கு வரும்போது வீட்டுக்கு ஒரு பட்டதாரி படித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு வாய்ப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இன்ன வரைக்கும் கொண்டு வரல, அமலுக்கு கொண்டு வரல. நம்ம வீட்டில் எப்படின்னா 2 பேர் பட்டதாரி இருக்காங்க, நம்ம வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அவங்கள அப்படிங்கிறதுனால இந்த குரூப் எக்ஸாம் அந்த எக்ஸாம் எழுதி தான் இருக்கிறாங்க, ஒரு வாய்ப்பும் கிடைக்கல.
அப்புறம் நிறைய பேர்த்துக்கு இலவச திட்டம், வீடு மனை திட்டம்லாம் கொடுக்குறோன்னாங்க. இன்னி வரைக்கும் எங்களுக்கு இது பண்ணல. நம்மளால வயசான மூத்தவங்கெல்லாம் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1000ரூவாங்க 2000ரூவா கொடுக்குறது தப்பே கிடையாதுங்க. அதுவும் ஒரு நல்ல சிஸ்டமாக இருக்குது. அவங்களும் நல்ல ஒரு பயனாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 2 இந்த பஸ்ஸு கொண்டு வந்ததில் அவங்களுக்கு இனியும் பெஸ்ட்டு. பொண்ணுங்க வயசானவங்கெல்லாம் போயிட்டு வரக்கெல்லாம் நம்ம ஒரு கிராமம் தானேங்கண்ணே, கிராமத்துக்குள்ளே போயிட்டு வரக்கெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்குது. ரொம்ப சௌரியமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? என்னோட ஆதரவு வந்து சீமானுக்கு. யார் 2026 முதலமைச்சராக வருவான்னு நினைக்கிறேன்? ஸ்டாலின் தான் வருவார். என்ன காரணம்ண்ணா? ரியாலிட்டி ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது. ஆக்சுவலாக மக்கள் மத்தியில் வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு கிடையாது. அதனால் அவர் இந்த தடவை கண்டிப்பாக தான் ஆட்சிக்கு வருவார். இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு இருக்குன்றாரு. அப்படி யாரும் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களா? அவருக்கு ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு இருக்கும், ஒரு ஓட்டு இல்லை 3 ஓட்டு கூட இருக்கும். ஆனால் அது ஓட்டாக வராது. ஒரு கொள்கை இல்லை. எதுக்காக அவர் வந்திருக்காருன்னே ஒன்றும் புரியல. என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் நான் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, அவர் வந்து பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்காரு. 200 கோடியில் விட்டுட்டு வந்து ஜீரோக்கு அவர் வருவார். 200 கோடியை விட்டுட்டு 300 கோடி சம்பாதிக்க தான் வருவார் அவர். சரி, இப்போ அடுத்து வந்திருக்காரா? இப்போ யார் எதிர்க்கிறாரு? ஸ்டாலின் எதிர்க்கிறாரு. ஏன் மத்திய அரசை பற்றி அவர் பேச மாட்டேங்காரு? மத்திய அரசுனா மோடி. இப்போ ஜனநாயகம் படத்தில் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை, அதை பற்றி எதனா பேசினாரா? என் நாட்டுக்கு ஒரு தலைமை வேணும் அப்படின்னா அந்த தலைமை வந்து ஒரு ஒரு கரெக்டான ஆளாக இருக்கணும். ஒரு பிரச்சனை எடுத்து கேட்குற மாதிரி இருக்கணும். அவர் பிரச்சனைக்கே கேட்கலனாக்கா அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் எப்படி கேட்பார்? இப்போ 2 மீட்டிங் முன்னாடி அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜெயிச்சு உங்களெல்லாம் வந்து பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆட்சிக்கு எலெக்ஷனுக்கே வரல, இப்போவே நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு தொகுதிக்கு வந்து மக்களை போய் பார்க்க வரல. ஜெயிச்சு நீங்கள் என்றைக்கு வர போகிறீங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துப்பீங்க. நான் விஜய்க்கு எதிரான ஆள் கிடையாது, எந்த கட்சிக்காரனும் சார்ந்தவங்க கிடையாது. ஓகேங்களா? இருக்கிற நிலவரத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். சீமானுக்கு நான் ஓட்டு போடுற சொன்னேன், நானே தான் சொல்கிறேன். டிஎம்கே தான் வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். வந்து போட்டி வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான்ங்கிறாரு. ஏடிஎம்கேவை ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. 50 ஆண்டுகால திராவிட அரசியலுக்கு மாற்று சக்தியாக விஜயால் இருந்துட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு இது செட்டப் பண்ணுறது. எனக்கு அவங்களுக்கு தான் போட்டின்றது ஒரு இது ஒரு களத்தை வந்து செட்டப் பண்ணுறது. விஜய் எந்த இடத்துல இங்கே இருக்கார்? என்னென்னு சொல்லட்டுப்பா, இப்போ 234 பேர் கேண்டிடேட்டு. ஆட்சி அமைக்கிறேன் வாங்க பங்கு தரேன்னு சொல்லி சொன்னார். யாருன்னா ஒரு ஆள் இது வரைக்கும் போயிருக்காங்களா? இந்த அடுத்த 10 நாளையில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா? யாருன்னா வந்து ஒரு ஆள் அவரை தேடி எனக்கு இன்றைக்கி ஆட்சியில் பங்கு தரேன்னு சொன்னால் யார் போக மாட்டா? இவங்களெல்லாம் கெஞ்சுறாங்க டிஎம்கேல, எனக்கு பங்கு தாங்கன்ட்டு. இவர்கிட்ட வந்து ஏன்னு கூட கேட்குறக்கு ஆள் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், 234 பேர் மேலே அவர்கிட்ட வந்து வேட்பாளர் இருக்காங்களான்னு நீங்கள் பார்க்கணும். அவரை வந்து பார்க்குற கூட்டம் தான் அது. கூட்டத்தோடு அது முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு வேல்யூவான ஒரு வேட்பாளர் வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. 234 தொகுதியில் நான் விஜய் தான் நிற்கிறேன்னு சொல்லி அவர் வார்த்தை சொன்னார். என்ன வந்து ஒரு முகமாக வச்சு நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி சொன்னார். மக்கள் எந்த அளவுக்கு போடுறாங்கன்ட்டு பார்க்கலாம். சீமானுக்கு வந்து முதல்வரான்ற எண்ணம் இருக்கிறதா? ஏன்னா வந்து அவங்களோட சமீபத்திய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது வந்து டிவிகேவை எதிர்க்கிறதுலாம் வந்து மும்முரமாக இருக்காங்களே தவிர ஆளும் கட்சியை விமர்சிச்சோ அதை ஆட்சியப்பிடிக்கிறதுக்கான முயற்சியோ எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலையே. சீமானுக்கு முதல்வர் ஆகிறது தான் விருப்பமே. அது ஏன் வந்து அவங்க வந்து இப்படி நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மாற்றினு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு எலெக்ஷன் கூட தாங்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம கமலஹாசனை பாருங்கள், ஒரு எலெக்ஷன் கூட தாங்கலை. ஒரு எலெக்ஷன் தாங்கலை அவங்க. ஆனால் வந்து அவங்கள எதிர்க்கிறே முழு நேர வேலையாக வச்சுருக்காங்களே. இது வந்து எதை சொன்னீங்களா, இந்த சோஷியல் மீடியாவில் தான் அந்த மாதிரி ஒரு போட்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஒருத்தங்களை எதிர்த்தா தானே அரசியல், இன்னொரு அரசியல். அது ஆளும் கட்சி எதிர்க்க வேண்டியதானே. தாவேக்கா வந்து இப்போ தான் ஒரு குழந்தை இந்த எலெக்ஷனில் தான் வாட்டி நிற்குது. அதையே வந்து எதிர்க்கிறது வந்து முழு நேர வேலையாக பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது ஆட்சிக்கு வர மாட்டாங்கன்னு, ஆனால் அவங்க எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சீமான் என்ன சொல்கிறாரு, தம்பி நான் வந்து பெரிய ஆள் கூட சண்டை போட்டுருக்கேன், நீ இது கொஞ்சம் ஓரமாக நின்று போய் விளையாடுப்பா, நான் பெரிய ஆள் கூட சண்டை போட்டு கிடக்கிறேன், நீ வந்து இடையில வந்து குறுக்க மறுக்க வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அவர் ஓப்பனாக சொல்கிற டிக்ளேர் பண்ணுறாரு. இப்போ ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஓட்டு எடுப்பு நீங்கள் நடத்திங்கன்னா அதில் வந்து யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா முதல்ல விஜய் தான் போய் குத்துவாங்க. அதில் 90% காட்டும். ஓகேங்களா? சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி நிற்கும். மக்கள் வந்து அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டேன்னா அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த விஷயத்தில் சோஷியல் மீடியாவில் வேணால் சண்டை நடந்துட்டு இருக்கும். சண்டை வந்து இவர் என்டிகேக்கும் டிஎம்கேக்கு தான் டைரக்ட் சண்டை. டாஸ்மார்க் கிடையாது, டாஸ்மார்க் வேண்டாம், கல் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? கல் சூப்பர் பானம் தானே, அது வந்து உடம்புக்கு நல்லது தானே, அது வந்து அளவுக்கு வந்து மக்களை கெடுக்காதுல்ல, கேடு கெடுக்காதுல்ல. இல்லை ஒரு கெட்டதுக்கு மாற்றம் வந்து இன்னொரு கெட்டதை கொண்டு வரேன்னு சொல்கிறத எப்படி பார்க்குறது? அது நீங்கள் கெட்டதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அது போதைப் பொருள் தான். கிடையவே கிடையாது. அது பச்சை புள்ள. நான் வந்து 5 வயசில் நான் குடிச்சிருக்கேன்.
5 வயசுல நான் குடிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி குடிச்சிருக்காங்க. பதனியாக இருக்கும்போது குடிக்கலாம், கல்லா இருக்கும்போது எப்படி குடிக்கிறது? கிடையவே கிடையாது. நான் 5 வயசுல நான் குடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன்ல, எங்கள் அக்கா தங்கச்சி குடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல. எங்கள் 5 வயசுல பதனி கொடுத்துருப்பாங்கண்ணா. சாரி நான் வந்து பனையேறி நான் எங்கள் அப்பா வந்து பனையேறி, ஓகேங்களா. 5 வயசுல நான் கல் குடிச்சிருக்கேன். நீங்கள் பயணி குடிச்சேன்னு சொல்லாதீங்க. நான் கல் குடிச்சிருக்கேன், எங்கள் அக்கா தங்கச்சி குடிச்சிருக்காங்க, நாங்கள் அப்படி குடிச்சு வளர்ந்துருக்கோம், ஓகேங்களா. நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது ஓகே, அன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது. ஆனால் நான் கல் குடிச்சு வளர்ந்துருக்கேன். நீங்கள் டாஸ்மார்க் நிறுத்தி பாருங்கள், சாராயம் அங்கங்கே காய்ப்பாங்க. காய்க்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் பிரச்சனையா? அதுதான் பிரச்சனை. அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்ஸ் விற்கணும், பாக்கு விற்கணும்னு சொன்னாக்கா கண்ட்ரோல் பண்ணுறீங்கல்ல, ஓகேங்களா. இப்போ நீங்கள் இல்லாமல் ஆக்குறீங்கல்ல. இப்போ நீங்கள் 90% கடையில் இல்லாமல் இருக்குது. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன் ஒரு அந்த ஏரியாவில் ஒரு சாராயம் காய்க்கிறாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறீங்க, போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் நடக்காதுங்க, அவ்வளோதாங்க. ஏடிஎம்கே ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், மேடம் நல்லா ஆட்சி பண்ணாங்க. எம்ஜிஆர் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாரு. அதை தவிர வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா? இப்போதைக்கு ஏடிஎம் கொஞ்சம் சரியில்லை தான் சார். இப்போதைக்கு ஏடிஎம் கொஞ்சம் சரியில்லை தான். அதில் எனக்கும் கொஞ்சம் அதிருப்தி தான். அதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஏடிஎம் பண்ணணும். நீங்களே சொன்ன மாதிரி தான், ஏடிஎம்கே இருக்கிற நிலைமையிலேருந்து அது மீண்டு வந்து ஆட்சி அமைக்குன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை கொஞ்சம் கஷ்டம் தான் சார். விஜய் என்ன சொல்கிறாருன்னா, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியேன்னு சொல்கிறாரு. 50 ஆண்டு கால திராவிட அரசியலுக்கு மாற்று சக்தியாக விஜயால் இருக்க முடியுமா? அதாவது இவர் வந்தால் சொல்லலாம், தேர்தல் முடிவு தான் அதை சொல்லணும். அதை ஏடிஎம்க்கு பலமான கட்சி தானே. இப்போ அவர் சொல்லிக்கலாம், அவர் நம்ம 30% அவர் சொல்லலாம். அதை சாத்தியம் பண்ணுமான்றது வந்து எலெக்ஷன் தான் சார் தெரியும். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து டிஎம்கே இழந்திருக்காரு. இது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா? அதிமுகவுக்கு பலவீனம் தான் சார். ஆனால் அவருக்குமே பலவீனம் தான். ஏன்னா அவர் வந்து டிஎம்கே போயிடக்கூடாது. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் வந்து டிஎம்கே போத அப்படியே நடுநிலையை வச்சுருக்கலாம். இல்லை செங்கோட்டையன் மாதிரி வந்து தாவேக்காடும் போயிருக்கலாம். டிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கே எதிர்ப்பு கட்சி வந்து டிஎம்கே இல்லையா. இவர் ஒரு முதலமைச்சராக மேடம் வந்து அவங்க மூணு முதலமைச்சராக கோர வச்சார். அவர் வந்து டிஎம்கேக்கு போனது எனக்கு என்னமோ பிடிக்கும். எங்களை மாதிரி நிறைய தொண்டர்களுக்கு பிடிக்கல. ஸ்டாலினுக்கு வாய்ப்பு உண்டு சார். அவர் தான் இப்போதைக்கு இந்த கூட்டணி கட்சி ப்ளஸ் அரசியலில் ஒரு நல்ல லீடர்னு சொல்லலாம். ஏடிஎம்கே வந்து லீடர் இல்லை. இப்போது லீடர் வந்து மீண்டும் ஆட்சி அமைக்க ஸ்டாலினுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வாய்ப்பு உண்டு. கோடைன்னு ஒன்று கொடுத்துருக்காரு பாரியா. கோடைன்றது வந்து இந்த வருஷம் தான் வருதா கோடை. போன ஏரம் வந்திருக்கு இல்லையா. வருஷம் கோடை தானே வருது. அவர் அப்போல்லாம் தரல. இப்போ கொடுத்து முழுக்க ஓட்டுக்குன்னு தான் சொல்லலாம். ஓட்டுக்கு பணம் தான் அது. நாடே சொல்லுது சார். அது அதுக்கு போட்டியாக வந்து எடப்பாடியும் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபா உதவி தரேன்றாரு. அவர் வர்றதே கொஞ்சம் கஷ்டம்தான். சொல்லலாம் சார், மக்களுக்கு தரணும் இல்லையா. அதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குண்ணா? உதிரி சிந்தனை போடுவோம். விசிகா கட்சியில் இருக்கோம். விசிகா தான் ஓட்டு போடுவோம். ஆமாம், கூட்டணி தான் ஓட்டு போடுவோம். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நல்லா செய்கிறாங்க. திமுக ஆட்சி நல்லா செய்யுது. எங்கள் கூட்டணி ஆட்சி இருக்குது, செய்வோம் நல்லா. முதலமைச்சராக மீண்டும் வர்றதுக்கு ஸ்டாலின் வர்றதுக்கு வாய்ப்பு? ஸ்டாலின் தான் வர்றது வாய்ப்பு இருக்குது. ஓகேண்ணா. எதிர்க்கட்சியாக யார் வருவான்னு நினைக்கிறேன்? எதிர்கட்சியா வந்து விஜய் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வர்றது. எதிர்க்கட்சியாக விஜய் வருவான்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 50 ஆண்டு கால திராவிட அரசியலுக்கு மாற்று சக்தியாக விஜய் இருப்பாரா? எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எடப்பாடிக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. விஜய் சீமான் இவங்க 2 பேரில் யாருக்கு இளைஞர்களோட ஓட்டு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? விஜய் தான் கொஞ்சம் இளைஞர் ஓட்டு இருக்குது. இளைஞர் ஓட்டு கம்மி தான் இருக்குது. சீமானை விட விஜய் தான் அதிக ஓட்டு பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் தான் அதிகமாக இருக்குது. என்ன தொழில் நான் பண்ணுறீங்க? நாங்கள் மார்க்கெட்டில் தான் வேலை செய்கிறோம், கூலி வேலை செய்கிறோம். கூலி வேலை செய்கிறவங்களோட ஓட்டு பொதுவாக யாருக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இங்கே மார்க்கெட்டில் வந்து திமுகவும் இருக்குது, விசிகாவும் இருக்குது. அபிமன்யு. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? நம்ம ஆதரவு வந்து டிஎம்கேக்கு தான். அது ஓப்பனாக சொல்கிறேன். என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே அம்மா இருக்கிற மட்டும் நல்லா இருந்தது. இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. அவன் அது எந்த திசையில் போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வரேன்னு சொல்லி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அது அவங்களுக்குள்ளே ஏதோ குழப்பமாக இருக்குது. யாருமே இது இல்லை. இப்போ டிஎம்கே வந்து ஸ்டாலின் ஐயா வந்து கரெக்டாக கொண்டு போகிறாரு. மினிஸ்டர்களை எம்எல்ஏக்களை சீரும் சிறப்புமாக கொண்டு வராரு. அவங்க எல்லாமே ஒரு பயத்தோடு நாட்டு மக்களை பார்க்குறாங்க. அது நல்ல விதமாக அவங்க எம்எல்ஏ எம்பி எல்லாமே நல்ல விதமாக பண்ணுறாங்க. எந்த குறைபாடும் இல்லை. அதனால் மறுபடியும் அவங்க தான் வருவாங்க. விஜய் புதுசாக வந்திருக்காரு. சார், நாங்கள் விஜய் வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை. என்ன ரீசன்னா, அவர் வந்து அவரோட இது எப்படியோ அவர் ஸ்டைலுக்கு அப்படியே போயிடுவார். அவருக்கு வந்து நாட்டு மக்களை இறங்கி வந்து வேலையெல்லாம் செய்கிறதில்ல. இல்லை, இப்போ ஒரு அடிமட்ட கட்சி தொண்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் வரணுன்னா அவர் அந்த ஊரில் இருக்கணும், நாட்டு நடப்பு பணிகள் எல்லாம் செஞ்சு கட்சி ரீதியாக தொண்டை அது நிறைய ப்ராசஸ். இவர் எடுத்தோடனே வந்து சிஎம் வீட்டில் உட்காந்தா என்ன தெரியும் அவருக்கு? என்ன பண்ண முடியும்? எடுத்தோடனே ஏதாவது தற்கொலைகள் எல்லாம் நிறையா சுற்றுறாங்க. எங்கள் தலை இல்லைன்னு சொல்லி தாகிறாங்க, பிடிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்.
இப்போ வீட்டுக்கு எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. உங்கள் வீட்டில் அப்படி யார் இருக்காங்களா? எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. நான், என் மனைவி, என் குழந்தைகள். குழந்தைங்க வேணால் விஜய் ஃபேனாக இருக்கலாம், கட்சி ரீதியாக வர முடியாது. ஆனால் விஜய் என்ன சொல்றாருன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. 50 ஆண்டுகால திராவிட அரசியலுக்கு மாற்று சக்தியாக விஜய் இருந்துட முடியுமா? முட்டாள்தனமான பேச்சு. சினிமாவில் நீங்கள் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறதெல்லாம் கொண்டு வந்து மேடையில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? சொல்லப்போனால் டிஎம்கேக்கு வந்து இவங்க தான் ஒரு இதே கிடையாது, ஆப்போசிட்டுன்னு அவங்க நினைக்கிறதும் கூட கிடையாது. அதனால் எங்கள் ஐயா வந்து கீழே இறங்கவே மாட்டார். என் பேர் வந்து பூபாலனுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? நம்மளுடைய ஆதரவுனா எடப்பாடியா இருக்குது. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்னா ஏடிஎம்கே வந்ததுன்னா இந்த ரவுடிஸ் எல்லாம் இருக்காது வந்து. இன்னொன்று மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. அதுதான். இன்னொரு விஷயம், எடப்பாடியாருக்கு ஏன் போடணுன்னா அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த ஆட்சி நீடிக்குமானே ரொம்ப இதுவாக இருந்தது வந்து. ஆனால் அந்த 4.5 வருஷம் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சி அந்த ஆட்சியை சிறப்பாக கொண்டு வந்தார். இன்னொரு பக்கம் கடுமையான கொரோனா வர வந்து இந்த கொரோனாவிலேயே சமாளித்து இந்த 4.5 வருஷம் ஆட்சியை சிறப்பாக செய்தார். மக்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு இந்த 7.5% வந்து உள் ஒதுக்கீடு ஒதுக்கி இதெல்லாம் பண்ணது நல்லா இருந்து. சரி, அதனால் மீண்டும் அவரே வரலான்றது ஒரு எங்களுடைய கருத்து. இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ கட்சி வந்து இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உட்கட்சி பூசல்னால நிறையா பிளவுகள் ஏற்பட்டு கிடக்கு. அதே மாதிரி வந்து இப்போ பிஜேபி அலையன்ஸில் வேறு இருக்குது. இப்போ இருக்க நிலமையில வந்து மீண்டும் ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கேக்கு 100% இருக்குது. ஏன்னா திமுக மேலே வந்து நிறைய வெறுப்பில் இருக்கிறாங்க வந்து. பிஜேபி யாருங்க குறை சொல்லுவாங்க? பிஜேபிலாம் மோடி சிறப்பாக ஆட்சி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி மோடி வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தலைமையில் தூக்கின்னு தெருவாக ஓடும் வந்து. சிலிண்டர் கிடைக்காது, ரேஷன் பொருள் கிடைக்காது. ஒரு வீட்டுக்கு 5 கார்டு 6 கார்டு ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்க. அவர் வந்தார், ஆதார் மூலிமா ஒரு வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. ரேஷன்லேயும் பொருளுங்க எல்லாமே கிடைக்குது வந்து. அப்படின்றப்ப பிஜேபி அலைன்ஸ்னு புரிஞ்சிக்காதவங்க பண்ணுவாங்க. படித்தவங்க நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி வரவேற்பாங்க வந்து. நல்ல கூட்டணி இது வந்து. இந்த கூட்டணி வந்து சிறப்பாக இருக்குது. ஆனால் 100% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியார் முதலமைச்சர். நவீன்குமார் என் பேர். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? டிவி கேக்கு தான் ப்ரோ. ஏன்னா இப்போது எல்லாருமே புதுசு மாற்றத்துக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ விஜய் மேலே பர்சனல் குற்றத்தை தவிர அவருக்கு வேறு எதுவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவோ மக்களுக்கோ அவர் கெடுதல் பண்ணதா எதுவும் இல்லை. மாற்றன்றதை தாண்டி வேறு எதுவும் ரீசன் இருக்கா? அதான் ப்ரோ, இருக்கிற கட்சிகளை விட இப்போ இந்த கட்சியில் பார்க்கும்போது இவர் சொல்கிறது எல்லாமே பர்சனலாக மக்களோட உயர்வை ஏற்றுறதுக்கு தான். மற்ற கட்சியெலாம் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க தவிர்த்து அவங்களோட பர்சனலை ஏற்றிக்கிறது தான் பார்க்குறாங்க. இப்போ இவருன்ற போது ஒருத்தரோட பர்சனலோட க்ரோத்து பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ்நாட்டோட க்ரோத் ஏறிடும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சுரேஷ். ஓகேண்ணா. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? பாமக கூட்டணிக்கு. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அதிமுக இருக்கானேன்னு தெரியல. அதிமுக வந்து இதெல்லாம் பாமக கூட்டணியில் தானே இருக்குது. ஆனால் அதிமுக நிலைமை அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. மோசமாக இருக்கா? அப்போ ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஆனால் எங்களுக்கு ஓட்டுன்னா அதுதான். இப்போ பாமகலே 2 பாமக இருக்குது, ராமதாசனி, அன்புமணி அணி. நீங்கள்? எங்களுக்கு எப்போ அன்புமணி தான். சரி, இப்போ யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? திமுகவா? யார் காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் போவாங்க. ஆல்ரெடி காசு கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறமா கொடுப்பாங்க. யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போகுது. காலகாலமாக தான் நடந்துட்டுருக்கு, அதை கட்டுப்படுத்த முடியல. அரசியல் வந்திருக்காரு, அதை எப்படி நான் பார்க்குறீங்க? யார் ஒன்றா அரசியலுக்கு வரலாம், யார் ஒன்றா கட்சி ஆரம்பிக்கலாம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. கட்சி எந்த இது வேணால் இது பண்ணலாம். அவர் இன்னும் ப்ரெஸ் மீட்டிங்கே ஓப்பன் இன்னும் பேசவே இல்லையே. வந்து குறிப்பிட்டு ஒரு கட்சியை மட்டும் அவர் தாக்கி பேசுறது ஒரு புரோஜனமும் இல்லையே. 50 ஆண்டுகால திராவிட சக்திக்கு வந்து மாற்று சக்தியாக நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ 2 பேருக்கு தான் போட்டியே, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கட்சி ஆரம்பிக்கிறவங்க அத்தனை பேருமே சொன்னது தான் அந்த வார்த்தையை. திராவிட மாடலுக்கு மாற்றாக தான் வந்திருக்கிறேன்னு. இது வரலாம் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கூட அவர் வந்து பேசலையே. நடிகர் விஜய் அவ்வளோதான். இவர் எல்லா சமுதாயத்துக்கும் பாடுபாடுன்னா இன்னும் ப்ரெஸ் மீட்டிங்கே பண்ணலையே. இது 3 வருஷம் ஆகுது. அவர் எந்த ப்ரெஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணி இதை செய்வேன்னு சொல்கிறாரு, இன்னும் சொல்லவே இல்லையே. இதெல்லாம் உங்கள் ஆதரவு யாருக்குண்ணா? விஜய் தான் வந்து வாட்டி ஓட்டு. விஜய் தான். ஏன்னு காரணம்? புதுசாக வந்திருக்க ஒரு இது பண்ணுவான்னு தான், வேறு ஒன்றும் கிடையாது. போன தேர்தலில் யாருக்குண்ணா ஓட்டு போட்டீங்க? முன்னாடி அண்ணாடிஎம்கே தான் போட்டோம். அண்ணாடிஎம்கே அதிமுக. ஏன் இந்த வாட்டி மாறுதுன்னு சொல்ல முடியும்? மாற்றி இப்போ பார்ப்போம்னு தான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. டிவிகே கொள்கையில் உங்களை கவர்ந்த கொள்கைன்னு எதுவும் இருக்கா?
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.